Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்றைக்கு வீடியோ of course உங்களுக்கு thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் பஹ்ரைன்ல கோவிட் வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்களும் இன்கேஸ் பஹ்ரைனில் இருக்கிற கோவிட் வேக்சின் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியணுமெண்டா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒஃபிஷியலி உங்களை இந்த வேக்சினுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிற. ஒன்று வந்து நீங்கள் BeAware BAHRAIN அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இந்த BeAware BAHRAIN ஆப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா கோவிட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அது பற்றின நியூஸ், அது பற்றின சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்த BeAware ஆப்பில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலும். And it's a very easy way to register yourself. ஸோ உங்களோட கோவிட் வேக்சினுக்கு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா உங்களோட CPR நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட CPR எக்ஸ்பைரி டேட் அண்ட் உங்களோட அட்ரஸோட பிளாக் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சரியாக கொடுத்துட்டா உங்களுக்கு சின்ன ஒரு நோட் வரும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தால் அவங்க அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மெசேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தான் இருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நாள்லேருந்து எவ்வளோ நாள் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண நாள்லேருந்து எக்ஸாக்டாக 1 வீக் இல்லாட்டி 3 வீக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் நாங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் மம்மிக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 1 வீக்கோ இல்லாட்டி 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன் மம்மிக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டு. ஐ திங்க் அவங்க வயசு பார்த்துட்டு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 1 மாதத்துக்கு மேலே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். பட் அல்ஹம்துலில்லாஹ் we got it. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெசேஜ் வரல அப்படின்ட்டா ஒன்றும் பயப்பட வேணாம். You will definitely receive a message. Just be patient and keep checking your messages regularly. ஏன்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கேன்னா இன்றைக்கி நைட்டுக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் மோஸ்ட்லி வரும். எனக்கும் அப்படி தான் வந்து, ரிஸ்லானுக்கும் அப்படி தான் வந்து, சேம் மம்மிக்கும் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கக்குள்ள தான் இன்றைக்கி வந்து. ஸோ நீங்கள் உங்களோட மெசேஜஸை மட்டும் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சேஃபாக, அங்கே வந்து எப்படி இருக்குமோ தெரியாது, எல்லோரும் ஒரு சைட்லேருந்து யார் எப்படி இருக்குமோ தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். பட் என்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஐ ரியலி ஃபெல் சேஃப். It was not crowded at all. It was very organized. Hospital வந்து exactly they guide you to the right places and it's super organized. So you don't have to worry about that. Thank you. அண்ட் அடுத்தது வந்து வேக்சின் எப்படி கொஞ்சம் பெயின்ஃபுல்லான வேக்சினா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. பட் நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஐ எம் வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன். பட் அது இல்லாமல் அது அப்படி ஒரு பெரிய தாங்க இல்லாத வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சாதாரணமாக நாங்கள் அடிக்கிற ஒரு வேக்சின் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பயப்பட எதுவும் தேவையில்லை. அண்ட் மம்மிக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் அடித்த நேரம் மம்மி எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணலை. பட் செகண்ட் டோஸ் அடித்த நேரம் அது கொஞ்சம் ஹெவியாக இருந்தான்னு மம்மி சொன்னார். பட் மற்றபடி ஷி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் கோவிட் வேக்சின் ஃபைனலி அடிச்சிட்டோம். அண்ட் எங்களுக்கு இந்த புக்லெட்டும் கிடச்சிட்டு. ஸோ இதை வந்து எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 21 டேஸ் நாங்கள் 2வது டோஸுக்கு வரக்குள்ளே கட்டாயம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அடுத்தது வந்து அவங்களோட செகண்ட் டோஸ் எப்போ அடிக்கிறேன்னு பார்த்தா ஃபஸ்ட் டோஸ் அடித்து எக்ஸாக்டாக 21 நாளில் அடுத்த டோஸ் அவங்க அடிப்பாங்க. அண்ட் இந்த புக்லெட்டில் வந்து எங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு தந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டைம் எதுவும் இல்லை. 2வது டோஸுக்கு எனி டைம் எங்களுக்கு போயிட்டு அடிச்சு கொள்ளையிலும். பட் டேட் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் அதே டேட்டில் போய்க்கொள்ளணும். அண்ட் உங்களோட 2 டோஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஐ திங்க் 3 வீக்ஸில் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மம்மியோட சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வந்துட்டு எங்களது இன்ஷால்லா ஆஃப்டர் வீவ் டேக்கன் அவர் செகண்ட் டோஸ் வில் கெட் இட். And thank you really so much everyone for watching this video. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பஹ்ரைனில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்கிற அண்ட் வேக்சின் அவங்க எப்படி அடிச்சு கொள்ளணும் மாதிரி யோசிச்சு இருக்கிற அப்படின்னா இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். Thank you so much. I'll catch you all next time. Bye everyone. And before I leave, I quickly want to thank Bahrain for taking all the efforts to protect us. We really feel safe living here. Thank you really so much. நான் அடிச்ச ஃபஸ்ட்டுக்கு